ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி சீரீஸில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் இந்த ஸ்வீட் இல்லாமல் எந்த ஃபெஸ்டிவலும் இருக்காது. முக்கியமாக தீபாவளினால இந்த அதிரசம் இல்லாமல் இருக்காது. எல்லாருமே கண்டிப்பாக செய்வோம். அதுவும் இந்த பாரம்பரியமான ஸ்வீட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தீபாவளியை கொடுக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த வகையில் அதிரசம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கிறோம். அந்த டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிகினர்ஸும் கூட ஈஸியாக டேஸ்ட்டாக அதிரசம் நல்லா செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் அதிரசம் தொடர்ந்து ஈஸியாக செய்வீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது நம்ம வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே ஒரு 15 டேஸ் வச்சாலும் எதுவுமே ஆகாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் இருக்கப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அதிரசம் ரெசிபி வரும். இன்றைக்கி நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தீபாவளிக்கு சிஸ்டர் வீட்டுக்கு தான் பொள்ளாச்சி வந்திருக்கிறோம். அங்கேருந்து தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி அதிரசம் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. ஓவர் நைட் ஊற வச்சுருக்குறோம். இந்த தண்ணி வடிகட்டிட்டு நல்லா சுத்தமாக ஒரு ட்ராப்பும் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு சுத்தமான ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம போட்டு நல்லா காய வச்சிடலாம் ஃபேன் கடையில். அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை நம்ம ஜலிச்சுக்கலாம். இந்த மாவு ஒவ்வொரு பேட்சாக அந்த அரிசி போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சல்லிச்சு எடுத்துக்கலாம் சுத்தமாக. அந்த சல்லிச்சதுக்கப்புறம் மாவு கையில் தொட்டால் நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும், பொடிச்சு விட்டால் பொடிக்கணும், அந்த மாதிரி பதமாக இருக்கணும். இப்போ லைட்டாக அழுத்தி வச்சிடலாம். அந்த ஈரமாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சுட்டு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்குறோம். இந்த வெல்லத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா நம்ம 2 டம்ளர் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 3 டம்ளர் அப்படின்னா இப்போ 3 டம்ளர் எடுத்துருக்குறோம். நாங்கள் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோ, அதனால் 2.5 டம்ளர் பொடிச்ச வெல்லம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுடலாம். இந்த அளவுக்கு கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த உடனே வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு திரும்ப நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் சர்க்கரையில் அடித்து வச்சக்கூடிய ஏலக்காய் தூள் அதில் சேர்த்து பதம் பார்த்துடலாம். இப்போ பாகு பதம் பார்க்கும்போது இந்த ஒரு 2 சொட்டு விட்டோன்னே பாருங்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் இன்னும் 2 நிமிஷம் விட்டு திரும்ப விடும்போது இப்போ இந்த சேர்த்துனா நல்லா இந்த பதத்துக்கு வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சளிச்சு வச்சக்கூடிய மாவை அந்த பாகில் சேர்த்திக்கலாம், அல்லது பாகு எடுத்து அதில் ஊற்றி கலக்கிக்கலாம். இதில் சேர்த்தும் போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு சேர்த்திட்டு நிறுத்திக்கலாம் இல்லைங்களா. அதனால் நம்ம இந்த மாதிரி மாவு பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா தளர்வாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்திங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு விட்டுறணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும், 2 நாள் வேணாலும் இருக்கலாம். நாங்கள் ஒரு நாள் விட்டுட்டோம். 24 ஹவர்ஸ் அது நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் லைட்டாக புளிச்சு வரும் மாவு. அதுக்கப்புறம் அதிரசம் போடும்போது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு நாளே விட்டுட்டு நாங்கள் அது ஒரு நாளுக்கு அப்புறம் 2வது நாள் தான் நம்ம இதையை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். டிஸ்டர்பே பண்ணலை பாருங்கள். ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பார்க்குறோம். அந்த நம்ம விட்ட நெய் மேலாப்பில் இருக்குது. இப்போ அதனால் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியே வேணாலும் நம்ம எடுத்து போடலாம். அந்த நெய் எல்லா பக்கம் படணுங்கிறதுக்காக நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு தேவையான சைஸுக்கு மாவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டா நம்ம ஈஸியாக தட்டி நம்ம போட்டுடலாம். அதுக்காக ஒரே சைஸாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பிடிச்சது அப்படியே தளர்ந்து வருது பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ தளர்வாக மாவு இருக்குது பாருங்கள், லூஸாக இருக்கா. அதுதான் இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது நம்ம ஒன்றா எடுத்து தட்டி போட்டுக்கலாம். ஒரு வாழை இலையில் நெய் தடவி விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக வச்சுட்டு அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். நல்லா மாவு தளர்வாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே நல்லா ப்ளஃபியாக வருது பாருங்கள். அந்த மாதிரி பூரி மாதிரி வரும்.
அப்படி வந்தால் தான் மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக தெளித்து விடுங்க ஜல்லிக்கரண்டியில். அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். நல்லா சூப்பரான நிறத்தில் வந்தாச்சு பார்த்தீங்களா அதிரசம். இப்போது அந்த ஜல்லிக்கரண்டிலேயே எடுத்துட்டு இனி ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம வடித்து எடுத்துடணும். ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டையோ ஏதாவது ஒரு தட்டோ வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே அதில் கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான அதிரசம் ரெடி. இதே மாதிரி ஒன்றா எல்லா அதிரசங்களையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய் காய்ச்சல் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் தான் இருக்கணும். கொஞ்சம் சூடு அதிகமானால் நீங்கள் சிம் பண்ணி மீடியம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து இந்த பலகாரங்கள் செய்யும்போது நம்ம எண்ணெய் காய்ச்சல் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் வந்து பக்குவமாக நல்லா பதமாக கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா வந்து அந்த டேஸ்ட்டு மாறிடும் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால். இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சா. இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டு வேணாலும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி போடலாம். அடுத்தது இப்படி போடும்போது குயிக்காக வெந்து கிடச்சிடும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஹோல் போடும்போது எண்ணெய் வந்து உள்ளே போகும்போது சீக்கிரமே வெந்து கிடச்சிடும். இப்போ வந்து சிம்மிலேயே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி 2, 3 இந்த மாதிரி சேர்த்து நம்ம போடலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி நிறம் மாறி வந்து எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துடலாம். எல்லா அதிரசங்களையும் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த மாவு ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் செய்கிறது தட்டி தட்டி நம்ம போட்டுடலாம் ஈஸியாக. ஒரு நாள் அதாவது மாவு ஊறுறதுக்கு ஒரு ஓவர் நைட் ஊறணும். மாவு கலந்து வச்சு புளிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகணும். அடுத்த நாள் செய்யணும். 3rd டே தான் நம்ம வந்து அதிரசம் சாப்பிட முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனாலும் இந்த அதிரச ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அதிரசம் இல்லாமல் ஃபெஸ்டிவலே இல்லைன்னு சொல்லலாம். இந்த பாரம்பரியமான ஸ்வீட்டுக்கு எல்லோரும் அடிமை இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த அதிரசம் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இப்போ டைம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து செஞ்சுருந்தீங்கன்னா இந்த டிப்ஸும் நீங்கள் வந்து இனிமேல் செய்யக்கூடியதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. நளினி சுந்தர் கிச்சனுக்கும் கவுண்டர் டாப் கிளாசிக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.